ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல நல்லா இருந்த அவரை வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தாத்தா வீட்டுக்கு போய் அவரோட அடையாளத்தையே எடுத்து அழிச்சிருக்க. நீ ஆடின ஆட்டம் அத்தனையும் எங்களுக்கு தெரியும் மகேஷ். உன்னை கையும் களவுமா பிடிக்கதான் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி உன்கிட்ட அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நீ அவளை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இவன் இவன் உனக்கு வேண்டாம், நீ அவனை தூக்கி போட்டுட்டு வந்துரு நான் இவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இவதான் அதை கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காதல், உண்மையான காதல். அக்கா, என் புருஷன் தப்பானவர் இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. அவரை திருத்தி அவர் கூட நான் வாழ்ந்துடுறேன்க்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எனக்கு அவ தைரியம் சொல்லியிருக்கா. அந்த நம்பிக்கையில தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். அப்படிப்பட்ட அன்புக்கு முன்னால எப்படிரா உனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ண தோணுச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. நீ ஒரு மிருகம். இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாத மோசமான மிருகம். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல? நான் இனிமே நடிக்க தேவையில்ல. ஆமா, நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். இதோ இங்க நிக்கிறானே அர்ஜுன், இதோ உங்க முருகன், இவனை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்ட தெரியுமா? உள்ள கையில வச்சு தாங்கின. இந்த உலகத்துல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் ஏன் என் வாழ்க்கையில எனக்குன்னு எந்த உறவுமே இல்ல. என் அப்பா யாரு, என் அம்மா யாரு, என் சொந்த பந்தம் யாருன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட எனக்கு நான் கெட்டியா பிடிச்சுக்க ஒரே ஒரு உறவா இவன் எனக்கு கிடைச்சான். நீ ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாதுடா, கிடையாது. இல்ல, ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண நீ? இல்ல இல்ல, நான் அழ மாட்டேன். நீ யாரு? நான் யாரு? ஏன் வாழ்க்கையில நீ வந்த? சொல்லு, ஏன் வந்த? ஏன் வந்த? சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. நீ என் பேரு சொல்லாத, அது சொல்ற தகுதி உனக்கு இல்ல. எனக்கு ஒரு சின்ன வாழ்க்கை சுதந்திரமா அமைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அழிச்சுட்டா. அப்படியெல்லாம் பேசாத அஞ்சலி, பிளீஸ். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன். உன்னை நான் லவ் பண்ண அஞ்சலி. அந்த லவ் தான் நான். திரும்ப திரும்ப காதல்னு சொல்லி காதலை கொச்சப்படுத்தாத மகேஷ். அதுக்கு பேரு லவ் இல்ல அஞ்சலி. அப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன அர்த்தம்? அது நம்ம குழந்தை தானே, அதுக்காகவாத நீ என் கூட சேர்ந்து வாழணும்ல அஞ்சலி. குழந்தை உன்னோடதா இருந்தா அத காரணம் காட்டி உன் கூட சேர்ந்து வாழணுமா? இல்ல, இந்த குழந்தைய நான் எப்பவும் அழிச்சிருப்பேன். அஞ்சலி, நீ பயப்படாத, குழந்தைய அழிக்க மாட்டேன். அது பெத்து வளர்ப்ப. ஆனா
மாதிரி சைக்கோவா வளர்க்க மாட்டேன். இப்படி ஒரு சைக்கோ இருக்காங்கிறத, அவனுக்கு தகப்பனா இருக்கிறாங்கிறத அடையாளமே காட்ட மாட்டேன். அவன் ஏன் புள்ள, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட ஒருத்தனை வளர்ப்பேன். உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல பட விட மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி. அக்னி சாட்சி அத்தனை பேர் முன்னாடி உன்னை தொட்டு தாலி கட்டி இருக்க அஞ்சலி. அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்லையா?